ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் சாம்பார் பவுடர் செய்ய போகிறோம். குடல் சாம்பார் மாதிரி எக்ஸாக்டாக மணக்க டேஸ்டியாக சாம்பார் வைக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து இந்த சாம்பார் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி சாம்பார் வைங்க. அசத்தலாக இருக்கும், அசந்து போயிடுவாங்க எல்லாரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 50 கிராம் ரெட் சில்லி, 50 கிராம் காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீட்டு மிளகாய் தான். ஸ்கின் சுருக்கமாக இருக்கும், சுருங்கி இருக்கும். அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி மணமாக இருக்கும். அந்த சில்லி 50 கிராம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரெட் சில்லி 50 கிராம் மட்டும்தான் சேர்க்குறேன். நான் எதனால் காஷ்மீரி சில்லி சேர்க்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள். 100 கிராம் மல்லி சேர்த்துக்கலாம். 50 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு, 50 கிராம் வெந்தயம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பொடி மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இந்த டைமில் நான் காஷ்மீரி சில்லி சேர்க்காததுனால 50 கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் முன்னாடியே நான் பண்ணது இருக்குது, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் அதோட டெக்ஸ்சர் தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பர்பான சாம்பார் பவுடர் ரெடி. சாம்பார் பவுடர் ரெடி ஆகிட்டு, பட் இந்த சாம்பார் பவுடரை யூஸ் பண்ணி ஹோட்டல் சாம்பார் மாதிரி எக்ஸாக்டாக வைக்கிறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் தான் அந்த மாதிரி வரும். அந்த டெக்னிக்ஸை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பசீம் ருசீமில் வர நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.